விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 14ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் 30ஆம் நாளுக்கான பலன்கள். இந்த விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானை அழுத்துடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. வெகு விரைவில் மணிக்கணக்கில், வாரக்கணக்கில், நாள் கணக்கில் அப்படின்னு ரொம்ப கிட்டத்தில் அப்படிங்கிற தகவலுடன் ஜோதிட தகவல்கள், ஜோதிட கருத்துக்கள், ஜோதிடத்தின் வரலாறு, கிரகங்களினுடைய வரலாறு, நட்சத்திரங்களினுடைய அடையாளங்களின் விளக்கங்களுடன் ரொம்ப பிரமாதமாக உங்களை தேடி, உங்கள் வரவேற்பறையில், உங்கள் உள்ளம் கைகளை தேடி. இன்னைக்கு சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் காலை 2:40 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் புனர்பூச நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். இன்று அமாவாசை திதி பிற்பகல் 3:03 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறமேல் பிரதம திதி வந்துடுது. சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. பிற்பகல் 12 மணிலிருந்து 1:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக வடக்கு. இப்படி சந்திரன் திருவாதுரை புனர்பூசம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரே. மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு. நம்ம அன்புக்குரிய, பாசத்திற்குரிய, நேசத்திற்குரிய நேயர்கள் யாராவது மூல நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, சார் சந்திராஷ்டமம் ஆச்சே, ஆஞ்சநேயர் வாலில் நெருப்பு பற்ற வச்சப்ப என்ன அவஸ்தைப்பட்டாரோ அந்த அவஸ்தையா எனக்கு அப்படின்னு கேட்கலாம். ஆஞ்சநேயர் பிறந்தது மூல நட்சத்திரம் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது அந்த மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டங்கிறப்ப, கார்த்தி சார் நீ ரொம்ப விவரமான ஆளு சார், விவரமாக நீ எல்லா விஷயமும் பண்ணுற, அதனால தான் இன்றைக்கி ஆஞ்சநேயரோட விக்கிரகம் வச்சுருக்கியா. அப்போ பரிகாரம் ஹனுமன் சுவாமியை சார்ந்ததே. அந்த ஆஞ்சநேயர் சஞ்சீவி பருவத்தை தூக்கிட்டு இருக்க காட்சியை ஃபோனில் டிபியாக பார்க்கிறதோ, அந்த சுந்தரகாண்ட காட்சியை ஃபோனில் டிபியாக பார்க்கிறதோ, என்னது ராமர் ஆஞ்சநேயரை கட்டிப்பிடித்தது, இதை சொல்ல சொல்ல அவருக்கு ஆனந்தமாக இருக்குமா? அவஸ்தை அப்படிங்கிறதெல்லாம் இருக்காதான். அப்போ அதை போலவே உங்களுக்கும் அவஸ்தை இருக்காது. ஆண்ட வேலை போகிற வழியில் ஹனுமன் சுவாமியினுடைய சன்னதி கோவில் இது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பிரார்த்தனை செய்துட்டு ஒரு 3 தடவை பிரதர்ஷனம் வந்துட்டு துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு உலர் திராட்சை, தாமரைப்பூ, துளசி இது போன்ற பொருட்கள் சமர்ப்பணம் செய்துட்டு ஜெய் ஸ்ரீராம்ங்கிற வார்த்தையை 3 தடவை சொல்கிறதோ, ஸ்ரீராம ஜெயம்ங்கிற வார்த்தையை 3 தடவை சொல்கிறதோ நிச்சயமாக இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ரொம்ப பெரிய எக்ஸம்ஷனாக இருக்கும். போக முடியாதவர்கள் கூட ஸ்ரீராமஜெயம்ங்கிறத இருந்த இடத்துல இருந்தே சொல்கிறதும், அந்த காட்சியை ஃபோனில் டிபியாக பார்த்து அவருக்கு பெருமை சேர்ப்பதும், அவரை நினைவு கூறுவதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்திற்கு கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இதை ஒரு பரிகாரமாக செய்துட்டு இன்னைக்கு நாளை ஆரம்பித்தால் ஒரு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் திருவாதிரை புனர்பூசம்ங்கிற நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. பெரும்பாலும் இன்னைக்கு நாள் புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தே இருக்கே. அப்போது இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறேன். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் உங்களுக்கு சொல்லலைங்க, உங்களுக்கு நிறைய பேர் இன்றைக்கி தேங்க்யூ சொல்கிறதும் நீங்கள் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன் அப்படின்னு ஆகான்னு நன்றின்னு கரங்கள் எடுத்து ஒரு உதவியாளருக்கோ, உங்களுக்காக ஓடி வருபவர்களுக்கோ, உங்களுக்கு நல்லது செய்பவர்களுக்கோ, உங்கள் உடன் இருப்பவர்களுக்கோ தேங்க்யூங்கிற வார்த்தை உங்ககிட்ட இன்றைக்கி 3 வார்த்தையாவது வர வேண்டிய அமைப்பு அப்படின்னா பாருங்களேன். அப்போது சந்தோஷம், நன்றி கடன், அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். நிறைய தேங்க்யூவாக இருக்குன்னா பாருங்கள். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொருளாதார ஆதாயம், அரசு, அரசாங்க நிறுவனங்கள், ராஜாங்க மரியாதைகள், ஆமாம் சார், அரசு ஊழியர்கள்ட்டேருந்து நல்ல தரமான விதத்தில் பதில் கிடைக்க வேண்டிய தருணம் இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். இந்த அரசாங்க முத்திரை, அரசாங்க கௌரவம், அடடா இதெல்லாம் பார்க்கவே ஒரு ரேஞ்சாக தான் சார் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி ரேஞ்சான ஒரு நாளாக இருக்கும். சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் சஞ்சாரம் செய்கிறார், உங்கள் பின்னாடி சஞ்சாரம் செய்யலை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப கெத்தாகவே இருப்பீங்க.
பூமாலை எவ்வளோ கெத்தோ பாமாலை எவ்வளோ கெத்தோ அவ்வளோ கெத்து சார். இந்த ரப்பர் பந்து தானே, ரப்பர் பந்து எப்படி பவுன்ஸ் ஆகுதோ ரிஷபராசி நேயர்களே அதை போல் பவுன்ஸ் ஆக வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம், அந்த கெத்தோட இன்னைக்கு வர வேண்டிய நாள் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மிதனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சங்கத்தால் அடித்தது யாருன்னு தான் கேட்கணும். அப்போ உங்களை நம்பி இருக்க உறவுகள், உங்களை நம்பி இருக்க சிநேகிதர்கள், உங்களுடன் இருக்கும் நட்புகள், இங்கே எல்லாமே உங்களை நம்பி தான் இருப்பாங்க. உங்களை தலைவராக ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம் மிதனராசி நேயர்களே. நான் சொல்கிறேன், இது சேர்ந்த கூட்டமே தவிர சேர்த்த கூட்டம் அல்ல. அப்போ சுயநலம் பாராத நாள் அப்படிங்கிறது இருக்கும். உறவுக்கு கை கொடுப்போம், சிநேகிதர்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்போம். நட்பின் இலக்கணமாக திகழ வேண்டிய தருணங்கள், நண்பர்களிடையே நீண்ட கலந்துரையாடல்கள், இந்த பேக்கரி ஐட்டம், ஆமாம் சார், காஃபி டீ இதை ஷேர் பண்ணிக்கிறதுல என்ன ஒரு சந்தோஷம். இந்த ஒரே தட்டில் நண்பர்களுடன் சாப்பிடுவது, ஒரே உருண்டைச்சோரை பங்கிட்டு உண்ணுவது, ஆமாம் சார், கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் எல்லாமே. சிநேகிதர்களுக்காக கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படிங்கிறது இருக்கும். சந்திரன் எஸ்பெஷலாக அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறப்போ குகனுடன் 5 சுக்ரீவனுடன் 6 விபீஷணனுடைய 7 இந்த ஃப்ரெண்டுங்களோட ஒரு வீடியோ காலிங், ரொம்ப நேரம் கலந்துரையாடல்கள், மனசு விட்டு பேச வேண்டிய தருணங்கள், மனசில்லாயோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி மிதனராசி நேயர்களுக்கு இருக்குன்னா, மிதனராசி நேயர்களே மனசில்லாயோ மாமா மே எப்படி இருக்குது பாருங்களேன், டைட்டில் கார்டுலேயே போடலாம். இன்றைக்கி நீங்கள் தான் டைட்டில் கார்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஒலை கொதிக்குது, இந்த ஒலை வைக்கிறது, ஆமாங்க, நமக்கு யாராவது ஒலை வச்சுருவாங்கன்னா பார்த்துக்கங்களேன் சார். யூ மீன் வெடி. அஃப்கோர்ஸ் வேட்டு வைக்கிறாலோ வெடி வைக்கிறாலோ கூடவே இருப்பாங்க. தப்பி தவறி கூட ரகசியத்தை வெளியில் சொல்லிடாதீங்க. ஐயா காலையிலே எனக்கு சொல்லிட்டாங்க, சந்திரன் பின்னாடி தான் நிற்கிறாராம், முன்னாடி வரலையா, என் ராசிக்கு வரலன்னு ஸ்ரீரங்கத்தில் கழுத்தில் ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் போட்டு ஒரு ஜோசியர் சொல்லிட்டார். அனாவசியமான ரிஸ்க்கு வேண்டாம், வம்பு கலாட்டாக்கள்லேருந்து தள்ளி வர்றது நல்லது. இந்த எட்டப்பன் நக்கீரர் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாதப்பிழை, இந்த போட்டு கொடுக்கறது காட்டி கொடுக்கறது பக்குன்னு பகீருங்கும். எல்லாம் சிவமயம் என்பர், எனக்கெல்லாம் பயமயம்னு ஒதுங்கிக்கிட்டிங்கன்னா நல்லது. கடகராசி நேயர்களே பயம், நீ வேற ஏன் இதை த்ரில்லிங்காக சொல்கிற? அஞ்சுவது அஞ்சல் பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவர் தொழில். நம்ம புத்திசாலி கடகராசி நேயர்களே டக்குன்னெல்லாம் போக மாட்டோம். எங்கே ஒதுங்கணுமோ அங்கே ஒதுங்கணும், எங்கே ஓரம் கட்டணுமோ அங்கே ஓரம் கட்டணும். இன்னைக்கு கொஞ்சம் கடகராசி நேயர்கள் வண்டி வருது, ஓரம் போ அப்படின்னு தான் நான் சொல்லணும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்போது கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதற்காகவே இன்றைய நாள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். கண்ணாடி பொருட்கள் சந்தோஷம் தர வேண்டிய ஒரு தருணம். அப்போது அந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, ப்ரொவிஷனரி, ஸ்டேஷ்னரி இதற்கான சின்ன விரயங்கள்ங்கிறதும் உங்களுக்காக இருக்கும். அதாவது நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி சொல்வதும், நாம் உதவி செய்யும்போது அந்த நன்றியை எதிர்பார்ப்பதும் தான் பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் பாருங்கள், நன்றி கெட்டவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க உலகத்தில். வேண்டப்பட்ட விரோதி, வேண்டப்படாத விரோதி, இவங்களெல்லாம் சந்திக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். சிம்மராசி நேயர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. அவங்க கூட அரவணைத்து போகிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன், படபடப்பு, லாஸ்ட் மினிட் ரஷ். சார் கடைசி நிமிஷமா சார், ஓடணுமா சார், உடையாரணுமா சார், அப்பாராவா சார், பல்ராம் நாயுடுவா சார், ஆமாம், அப்ஸ்டர்ஸ் டவுன்ஸ்டர்ஸ், ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர்ஸ், கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக பேசுகிறது, கொஞ்சம் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி பேசுகிறது. என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு லெவல் மேலே இல்லையா, அந்த ஹயரார்கி எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். சந்திரனே இன்றைக்கி பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாரு. லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படிங்கிறது, லாஸ்ட் மினிட் சப்மிஷன், ஓடு உடியா. இந்த டென்ஷன் படபடப்புக்கு இன்றைக்கி நல்ல பஞ்சம் இருக்காது. விறுவிறுப்புங்கிறதெல்லாம் இருக்கும். த்ரில்லிங்கான சேஸு, த்ரில்லிங்கான ட்ராவல். ஆமாம் சார், கொஞ்சம் சிக்னலில் டக்குன்னு இந்த பக்கமும் அந்த பக்கம் குறுக்கை நடுக்கையும் தான் போக வேண்டியதாக இருக்குது. இந்த காப்பி போடுறதுக்குள்ளே லேட் ஆகிடுது. நீங்கள் உடனே குடிக்கிற காஃபிலே இருக்காதீங்க. ஜெராக்ஸ் காப்பி, ஃபோட்டோ காப்பி, இந்த ஐடி கார்டை ஃபோட்டோ ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, இந்த ஐடி கார்டை ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. அப்படிங்கிறப்ப தான் ஒரு பதட்டமும் டென்ஷனும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஃபேஸ் மட்டும் டேமேஜ் ஆகக்கூடாது, பாக்கி எதை வேணால் பார்த்துக்கங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ கயிறு போட்டு காப்பாற்றுறதா இல்லை கயிறு விட்டு காப்பாற்றுறதா, எதை விட்டு காப்பாற்றுறதுன்னு தெரியல. உடன் இருப்பவர்கள், உடன் கொலீக்ஸ், நமக்கு நட்புகள், உறவுகள், அக்கம் பக்கத்தினர்கள், இவங்களை காப்பாற்றுறதே எனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு
ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லி அந்த ரகசியத்தை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம மனசுல தான் ரகசியம் தங்காதே, டபார் டபார்னு போட்டு உடச்சிருவோம்ல. எந்த ஆள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்ககிட்டயே போய் சொல்லிடுவோம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு டேமேஜ் ஆகாத ஒரு நாளாக இருந்தாலே நிறைய விஷயங்கள் இருக்கும். ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல பயன்படுத்துங்க. ஹியூமன் மைண்ட் ரெசிப்ரோகேட்ஸ் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அப்ஸ்டர்ஸ் சார், டவுன்ஸ்டர்ஸ் சார், எல்லாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் இன்றைக்கி நாள் ஓரளவுக்கு சீராக போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் அப்பாவை பற்றின நினைப்போ, உங்கள் தகப்பனார் வகைராவை பற்றின பேச்சுக்களோ, உங்கள் அப்பாவினுடைய புகழை பாராட்டை சொல்ல வேண்டிய அமைப்புங்கிறது இன்றைக்கி துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு. எங்கள் தந்தையர் நாடு என்ற போதினிலே. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்படி ஒரு சின்சியர் குட்டின்னா பார்த்துக்கங்களேன். ஆமாங்க, பின் தூங்கி முன்னெழுவால் பத்தினின்னு சொல்கிற மாதிரி விருச்சிக ராசி நேயர்களே பின்னாடி தூங்கி முன்னாடி எந்திரிச்சு எல்லா வேலையும் பொறுப்புடன் செய்ய வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் லேட்டாக காலதாமதமான உணவு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும். ரொட்டேஷன் லைஃப் தான், தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறதும், மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறதும், மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடுறதும், திருப்பி வாரி வலிச்சு வீட்டில் போடுறதும், இங்கே வந்து வாங்கட்டுமா அங்கே வந்து வாங்கட்டுமா, பண வித்ட்ரால்ஸ் எடுக்கட்டுமா, ஏடிஎம்ஸில் வித்ட்ரால் வருமா, இல்லை இங்கேருந்து அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை மாற்றிட்டு அதுக்கப்புறமா வித்ட்ரா பண்ணிக்கலாமா, ஆன்லைன்லேயே அனுப்பிச்சிடலாமா, ஆன்லைனில் அனுப்பிச்சா வேற டேக்ஸ் கேட்குறாளே அப்படிங்கிற கவலையெல்லாம் இன்றைக்கி விருச்சிகராசி நேயர்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். பண பரிவர்த்தனைகள், வித்ட்ரால்ஸ் கொஞ்சம் கவலை தர வேண்டிய அமைப்பு விருச்சிகராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்து இருக்க தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை எங்கேருந்து நீங்கள் தான் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமோன்ட்டீங்க. தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமேன்னு இந்த அபூர்வ சகோதரர்களில் வர அப்பு கமலாட்டம் டங்குன்னு தான் நம்ம கொஞ்சம் முட்டிக்கணும். ஆஹா, பணத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோமோ, எக்ஸ்ட்ரா போட்டுட்டோமோ, இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்த தவறாக செஞ்சுட்டு நம்மளே கொட்டி போனால் பார்த்துக்கங்களேன். அப்போ நம்மளே கொட்டிக்கிறதும், கொஞ்சம் நம்மளே கிண்டல் பண்ணிக்கிறதும், நம்மளே சிரிச்சுக்கிறதும் இன்றைக்கி நாளினுடைய அமைப்பாக இருக்கும். ஊரே தப்பட்டில் கொட்டினாரு அப்படின்னு, ஊரே கை கொட்டி சிரிச்சுதாமே அப்படின்னு, நல்ல வேலை கீழே விழுந்தோம், யாரும் சுற்றிலும் இல்லைப்பா, பார்க்கலப்பா அப்படின்னு இந்த தப்பு கணக்கை சத்தம் இல்லாமல் மறைச்சிடுறது நல்லது. ஆனால் நம்ம தான் எதையும் மறைக்கிறதுல யோசிக்க மாட்டோம்ல, எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லுவோம். இதையும் சொல்லி ஒரு ஹியூமரான நாளாகவே இன்றைக்கி நாளை பார்ப்போம். சோகங்கள் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கும் நெஞ்சோடு இருக்க சிரிக்காத நாள் இல்லையே அப்படின்னு டேக் இட் ஈஸி பாலிசியாகவே எடுத்துக்கோங்க. ஹனுமன் சுவாமியோட மெசேஜ். சார், யூ மீன் ஆஞ்சநேயர்? எஸ், ஆஞ்சநேயர் இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸில் மலையை தூக்குவார் இல்லை, ஏன் ஆஞ்சநேயரை வேறு எங்கேயும் பார்த்தது இல்லையா அப்படி. ஆனால் அவர் மலையை தூக்கிட்டு இருக்கிற அழகே அழகில்லை. அந்த அழகான காட்சியை இன்றைக்கி ஃபோனில் டிபியாக பார்க்கறது தனுசு ராசி நேயர்களுக்கு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஒரு தப்பு கணக்கை போட்டேனே அப்படிங்கிற ஒரு தவிப்பு, ஒரு வருத்தம், எக்ஸ்ட்ரா சார்ஜ், எக்ஸ்ட்ரா காஸ்ட் கையை விட்டு போகும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு ஷார்ப்பாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும். அப்போ அன்புக்குரிய துணை கிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு, மாமனார் மாமியார் மைத்துனர் இவர்கள் வழியிலலாம் சுப செய்திகள். இந்த மாமன் மைத்துனன் உறவு எப்பேற்பட்டது, மாமன் மைத்துனன் உறவு எத்தனை சந்தோஷம் தரக்கூடிய உறவு அப்படிங்கிறதெல்லாம் மகர ராசி நேயர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான தருணங்கள். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கும் இருக்கும். தேங்க்ஸ் கிவிங் டேவாகவே இன்றைக்கி இருக்குன்னா பாருங்களேன் மகர ராசி நேயர்களுக்கு. ஆமாங்க, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்குன்னு சொல்ல வேண்டிய நிலைங்கிறது நிச்சயம் இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த வானத்தை போல பறந்து விரிந்த மனோநிலை கொண்ட கும்பராசி நேயர்களே பாருங்கள், மனது சுருங்கினவர்களை சந்திக்கிறப்ப தான் கொஞ்சம் கோபம் வரும். இன்னைக்கு கொஞ்சம் கஞ்சப்பிஸ்னாரித்தனம், கொஞ்சம் சில்லற செலவை கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலாமா, இந்த 10 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் பேரம் பேசுகிறவங்க, எக்ஸ்ட்ரா காசு கேட்குறவங்க, நியாய விலை கிடைக்கும் அநியாய விலை கிடைக்கும் என்ன வித்தியாசம், இந்த மீட்டர் ஆட்டோவுக்கும் பார்கெயின் பண்ணுற ஆட்டோவுக்கும் என்ன வித்தியாசம் சார், இவ்வளவா சார் வித்தியாசமாக கேட்பாங்க. 100 rupees எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க சார், 200 rupees எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க சார். ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் கொஞ்சம் பேரம் பேசுகிற மாதிரியே இருக்குது, கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு. பிள்ளைகளோட ஆர்கியூமெண்ட்ஸ், குழந்தைகள்கிட்ட ஆர்கியூ பண்ணுறது, நம்மளை விட இளையவர்கள்கிட்ட ஒரு வாத விவாதங்களில் ஈடுபடுறது, என்ன நம்ம அவுட் ஆஃப் ஆர்டரா, நம்ம அவுட் டேட்டடா, இந்த ஃபோனில் உள்ளுக்குள்ளெல்லாம் பூந்து பார்க்குறது, இந்த ஆப்பெல்லாம் புரட்டி போடுறது தான் அவங்களால தான் முடியுது. நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரல சார், ஏதோ கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுறோம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு ஒதுங்கி போக வேண்டிய நிலை. நம்மளை விட வயதில் இளையவர்கள் நம்மளை ஒரு கேலி கிண்டல் செய்யும் போதோ ஒரு வம்பிழுக்கும் பொழுதோ தான் ஒரு சின்ன நிதானமான நிலைங்கிறது இருக்க முடியாத தருணம் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கடின உழைப்புக்கு ஈடு இணை கிடையாது. உங்கள் ராசியில் வீட்டில் இருக்கிற சனி பகவான்
உங்களுக்கு கடினமான சுமையை கொடுத்தாலும், என் தோள்கள் ரெண்டும் இதை விட பயங்கரமான பாரத்தெல்லாம் தாங்கியிருக்கு சார். மனசு ரெண்டும் புதுசுன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கும். என்னது மனசு ரெண்டும்? உங்கள் மனசு ஒன்று, உங்கள் அன்புக்குரிய துணையினுடைய மனசு ஒன்று. இந்த மனசு ரெண்டுமே கொஞ்சம் புதுசாக நிறைய விஷயங்களில் ஈடுபடுறதும், ஒன்றா சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பார்க்குறதும், ஒன்றா பக்கத்தில் அருகாமையில் நெருங்க இருந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோவே எடுத்துக்கிட்டாலும் ஆச்சரியப்பட வேண்டியது இல்லைன்னா பாருங்களேன். எதிர்பார்க்காத இனிப்பு பொருள், உணவு கால நேரத்துக்கு டான்னு வரதும், பிரயாணங்கள் சுகந்தண்டன்னு சொல்கிற அளவுக்கு சந்தோஷங்கிறது இருக்கும். ஆனால் டெடிகேஷன், சின்சியாரிட்டி இன்றைக்கி அப்படி ஒரு சின்சியர் குட்டியாக இன்றைக்கி இருப்பீங்கன்னா பார்த்துக்கங்களேன். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன். ஆதிசங்கரர் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, கல்லுக்குழி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.